அவர் வந்து கட்டவுட்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போவோம். இந்த மாதிரி கட்டவுட்லாம் நமக்கு வைப்பாங்களா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதை விட பெரிய கட்டவுட் இன்னைக்கு வச்சிருக்காங்க. விஜய் சார் என்னோட ஸ்டூடெண்ட். எங்கள் வீட்டுக்கு வந்து நிறைய வாட்டி உட்காந்துட்டு போவார். என்ன வந்து ஷூட்டிங் அவருக்காக தான் கூப்பிட்டு போவார். நல்ல மனிதர், மாமனிதர். இவ்வளோன்ற பையன் சட்டம் ஒரு விட்டார். அதுக்கப்புறம் வந்து வெற்றி, அப்புறம் சபாஸ், வீட்டுக்கு ஒரு கண்ணகி, இந்த படம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வரும்போது அவங்க அப்பா வந்து மாஸ்டர் கொஞ்சம் விஜய்க்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போவே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் சோபா மேடம்லாம் போய் பீச்சில் போய் ஃபைட் கற்றுக் கொடுக்குறது, தண்ணியில் தூக்கி எரிவேன் அவரை. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பைக்கில் தான் சுற்றுவோம் நாங்கள். அப்போலாம் ஒரு கட்டத்தில் பைக்கில் நான் அவர்லாம் பைக்கில் போவோம். அப்போ வந்து இவ்வளோ பெரிய நடிகராக வருவோமா அப்படின்லாம் அவர் நினைக்கல. ஆனால் அவர் மிக தீவிரமான ரஜினி ரசிகர். அவர் வந்து கட்டவுட்லாம் பார்த்துட்டு பேசிட்டு போவோம். இந்த மாதிரி கட்டவுட்லாம் நமக்கு வைப்பாங்களா அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதை விட பெரிய கட்டவுட் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அந்த அளவு அவர் வந்து நான் வந்து ரொம்ப கரெக்டாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் 6 மணிக்கு ஷார்ட்னா 5:30 5:30க்கு 5:45 வந்து உட்காந்துருப்பார். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஒரே நடிகர் விஜய்.